Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்ம டியூவல் ஆஃப் சிஏபி இதை தான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இன்றைக்கி லெக்சர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ரீமான் இன்டகிரேஷன்லேருந்து ஒரு சில விஷயத்தை ஃபஸ்ட்டு ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரீமான் இன்டகிரேஷன் வந்து நீங்கள் ரூடின் புக்கில் பார்த்தீங்கன்னா அது ஒரு விதமான டிஸ்கஷன் இருக்கும். அதாவது ஒரு ரீமான் ஸ்டில்ஜிஸ் இன்டகிரேஷன் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க மோனோடானிக்கலி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனுக்கு. அதே இது நீங்கள் மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ் பை டாம் அப்போஸ்டில் புக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டெஃபனிஷன் வந்து மோனோடானிக்கல் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனுக்கு இருக்காது, ஜென்ரலான ஒரு பவுண்டட் ஃபங்க்ஷனுக்கே இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ் பை டாம் அப்போஸ்டில் அந்த புக்கில் இருந்து ஒரு சில ரிசல்ட்ஸை வந்து இன்றைக்கி ஸ்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய டிஸ்கஷனை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ டெஃபனிஷன் லெட் எஃப் ஆல்ஃபா ரெண்டுமே வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏபி டு ஆர் போகக்கூடிய ஒரு பவுண்டட் ஃபங்க்ஷன்ஸ், ரெண்டுமே பவுண்டட் ஃபங்க்ஷன்ஸ். பிடிடினா பவுண்டட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இப்போ நம்ம எப்போ வந்து எஃப்பை ரீமான் இன்டகிரபிள் வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்ஃபான்னு சொல்லுவோம்னா we say f is Riemann integrable with respect to alpha over this interval AB அல்லது on AB if there exists a real number satisfying the following condition. என்ன condition? For every epsilon greater than 0 நம்மக்கிட்ட ஒரு பார்ட்டிஷன் கிடைக்கு. there exists a partition P which is T0 வந்து A, T1, T2 etc. Tn where Tn வந்து B such that நம்ம இந்த ரீமான் சம்ம பார்க்கலாம். summation j equal to 1 to n f of sj into alpha tj minus alpha tj minus 1, right? f of sj into இந்த நம்பர் மைனஸ் a பார்க்குறீங்க, இது வந்து less than epsilon இருக்கணும். where sj belongs to the subinterval, in fact closed subinterval கூட எடுத்துக்கலாம். for all j equal to 1 to n. அதாவது ஏன்னு ஒரு நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகணும். அதே நேரத்தில் ஃபார் எவ்ரி எப்சிலன் ஒரு பார்ட்டிஷன் கரஸ்பாண்டிங் டு இந்த எப்சிலன் எக்ஸிஸ்ட் ஆகி இந்த ரீமான் சம் மைனஸ் ஏ லெஸ் தென் எப்சிலன் வந்ததுன்னா எஃப் இஸ் ரீமான் இன்டகிரபிள் வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்ஃபா. இந்த கேஸில் நம்ம என்ன எழுதுவோம்னா, இந்த கேஸில் நம்ம வந்து இதை எஃப் பிலாங்ஸ் டு ஆர் ஆஃப் ஆல்ஃபான்னு சொல்லுவோம். அண்ட் இன்டகிரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டி ஆல்ஃபா எக்ஸ், இது வந்து இந்த நம்பர் ஏ. நீங்கள் ரூடின் புக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ஃபா வந்து மோனோடானிக்கலி இன்க்ரீசிங்னு எடுத்திருப்பாங்க. அது வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் இந்த டெஃபனிஷன். ஆனால் நம்ம இங்கே வந்து ஆல்ஃபா வந்து எனி பவுண்டட் ஃபங்க்ஷன். இப்போ இதை வச்சுட்டு நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டி சொல்லலாம். அதாவது ரீமான் இன்டகிரேஷன், லீனியரிட்டி ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரீமான் இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்ஃபா. அதே நேரத்தில் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. எஃப் வந்து ரீமான் இன்டகிரபிள் வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்ஃபா 1, ரீமான் இன்டகிரபிள் வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்ஃபா 2னா எஃப் வந்து ரீமான் இன்டகிரபிள் வித் ரெஸ்பெக்ட் டு C1 ஆல்ஃபா 1 ப்ளஸ் C2 ஆல்ஃபா 2. இதே மாதிரி நிறைய ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் டாம் அப்போஸ்டில் புக்கில் பார்க்கலாம்.
ஸோ அந்த விதத்தில் நான் இந்த ஒரு இம்பார்ட்டண்டான ரிசல்ட்டை நான் ஸ்டேட் பண்ணுறேன். அந்த ரிசல்ட்டை நம்ம சிஏபி டியூவல் ஆஃப் சிஏபி அந்த இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நான் இதை ஸ்டேட் பண்ணுறேன். தியரம், ஸோ லெட் எஃப் பிலாங்ஸ் டு ஆர் ஆஃப் ஆல்ஃபா ஆன் ஏபி. இப்படி எழுதுனா என்ன அர்த்தம்? இப்படி எழுதுனா எஃப் வந்து எஃப் ஆல்ஃபா ரெண்டுமே பவுண்டட் ஃபங்க்ஷன், எஃப் வந்து ரீமான் இன்டகிரபிள் வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்ஃபா ஓவர் த இன்டர்வல் ஏபி. இப்படி இருந்ததுன்னா தென் ஆல்ஃபா வந்து ரீமான் இன்டகிரபிள் வித் ரெஸ்பெக்ட் டு எஃப். ஆல்ஃபா வந்து ரீமான் இன்டகிரபிள் வித் ரெஸ்பெக்ட் டு எஃப். ஏன்னா இந்த டெஃபனிஷன் வந்து எந்த ரெண்டு பவுண்டட் ஃபங்க்ஷனுக்கும் வந்து இந்த டெஃபனிஷனை நம்ம வந்து சொல்ல முடியும். அப்போ வந்து இங்கே ஆல்ஃபா எஃப் அதோடைய ரோலை ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம். ரிவர்ஸ் பண்ணோன்னா ஆல்ஃபா ரீமான் இன்டகிரேஷன் ஆஃப் ஆல்ஃபா வித் ரெஸ்பெக்ட் டு எஃப்பும் பேச முடியும். அதுக்கும் இதே மாதிரியான டெஃபனிஷன் தான். இங்கே எஃப் எங்கே வருதோ அதை வந்து ஆல்ஃபா வச்சு ரீப்ளேஸ் பண்ணுங்கள். எஃப்ஐயும் ஆல்ஃபா இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த டெஃபனிஷன் கிடச்சிரும். ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஆர் ஆஃப் எஃப் கிடச்சிரும் ஆன் ஏபி. அது மட்டும் இல்லை, அண்ட் இந்த ரெண்டு இன்டெக்ரல் வேல்யூவை பற்றி என்ன சொல்ல முடியும்? ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டி ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் ஏ டு பி ஆல்ஃபா எக்ஸ் டி எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த இன்டெக்ரல் சம் ஆஃப் த இன்டெக்ரல் வேல்யூ, இந்த இன்டெக்ரல் வேல்யூ என்னன்னா எஃப் ஆஃப் பி ஆல்ஃபா ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ ஆல்ஃபா ஆஃப் ஏ. ஓகே, ஸோ இது இம்பார்ட்டண்டான ஃபேக்ட். எதனால் இது இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்னா, இப்போ வந்து எஃப் வந்து பவுண்டட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் எஃப் பிலாங்ஸ் டு ஆர் ஆஃப் ஆல்ஃபா. அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இந்த இன்டெக்ரல் வந்து 0 ஆக போகுது. ஏன்னா நீங்கள் ரீமான் சம் பார்ப்பீங்க, ஆல்ஃபாக்கு எஃப்ஐ வச்சு ரீமான் சம் பார்ப்பீங்க. எஃப் கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால இந்த வேல்யூ 0 வரப்போகுது. அப்போ ஏவும் 0 தான் வரப்போகுது, ரைட்? அல்லது நீங்கள் இதை ஈஸியாக பார்க்கணுன்னா ஆல்ஃபா வந்து 1ன்னு எடுத்துக்கோங்க. ஆல்ஃபா 1ன்னா இந்த சம்மு 0, அதனால் ஏயும் 0. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது இந்த இன்டெக்ரல் வந்து 0 ஆக போகுது. அப்போ இந்த இன்டெக்ரல் என்ன ஆக போகுது? தென் இன்டெக்ரல் ஏ டு பி டி ஆல்ஃபா எக்ஸ். இது என்ன? இந்த வேல்யூ வந்து ஆல்ஃபா ஆஃப் பி மைனஸ் ஆல்ஃபா ஆஃப் ஏ, ரைட்? ஆல்ஃபா ஆஃப் பி மைனஸ் ஆல்ஃபா ஆஃப் ஏ. ஸோ அடுத்ததாக நான் வந்து பவுண்டட் வேரியேஷன்ஸ் அந்த ஃபங்க்ஷன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஏற்கனவே நம்ம அந்த பவுண்டட் வேரியேஷன்ஸ்லேருந்து தான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ரைட்? அதை வந்து சிஏபி டியூவல் ஆஃப் சிஏபி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு, அதாவது இதுக்கு முந்தின கிளாஸில் வந்து பவுண்டட் வேரியேஷன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எப்போ ஒரு ஃபங்க்ஷனை வந்து பவுண்டட் வேரியேஷன்னு சொல்லுவோன்னா, எ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஏபி டு ஆர், இதை வந்து எப்போ பவுண்டட் வேரியேஷன்னு சொல்லுவோன்னா இஸ் செட் டு பி ஆஃப் பவுண்டட் வேரியேஷன் இஃப் ஏதோ ஒரு நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகுது, there is a number greater than or equal to such that m greater than or equal to 0 such that for every partition p p வந்து நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன், t0 t1 etc tn இந்த மாதிரி எடுத்தேன்னா summation j equal to 1 to n partition of ab நமக்கு பார்ட்டிஷன் ஆஃப் ஏபினா என்னன்னு தெரியும். ஏன்னா இது வந்து ஒரு இன்க்ரீசிங் சீக்வன்ஸு ஆஃப் ரியல் நம்பர்ஸ். t0ங்கிறது ஏ, tnங்கிறது வந்து பி. அதாவது அந்த இன்டர்வல் ஏபியை ஸ்மால் சப் இன்டர்வலாக பிரிச்சிருக்கோம், ரைட்? இது ஏ, இது பி, இது t0, இது tn, t1, t2 எக்ஸட்ரா tn -1 எக்ஸட்ரா tn -1 tn. இப்போ இந்த பார்ட்டிஷனுக்கு கரஸ்பாண்டிங்கான இந்த சம்மை பார்க்குறோம், எஃப் ஆஃப் tj minus f of tj minus 1. இந்த வேல்யூ வந்து less than or equal to m for any partition, right? இதை வந்து variation of f over the partition p, variation of f over the partition p. அது வந்து இந்த நம்பர் sum of the absolute values. இது வந்து less than or equal to m where m is independent of any partition. இப்படி இருந்தால் அதை வந்து bounded variation function சொல்கிறோம். உதாரணத்துக்கு
நீங்கள் லிப்சிஸ் ஃபங்க்ஷன் எடுத்தீங்கன்னா வந்து பவுண்டட் வேரியேஷனாக வரப்போகுது. ஸோ பவுண்டட் வேரியேஷன் ஃபங்க்ஷன்ஸு, ஸோ இந்த ஃபார் எனி பார்ட்டிஷன் பவுண்டட் வேரியேஷன்னா இந்த டெஃபனிஷன். அப்போ இது வந்து சுப்ரீமம் ஆஃப் பார்ட்டிஷன்ஸ் வந்து ஃபைனைட்டாக வரப்போகுது. ஏன்னா வந்து தட் இஸ் சுப்ரீமம் இங்கே எடுத்தோன்னா ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம். ஸோ திஸ் இம்ப்ளை வேரியேஷன் ஆஃப் பி, வேரியேஷன் ஆஃப் எஃப், இதை வந்து சுப்ரீமம் ஆஃப் வி எஃப் பி, சுப்ரீமம் டேக்கன் ஓவர் பார்ட்டிஷன்ஸ் ஆஃப் ஏபி, இது வந்து less than or equal to m, that is a finite number. அப்போ ஒரு ஃபங்க்ஷன் பவுண்டட் வேரியேஷன்னா அதோடைய டோட்டல் வேரியேஷன். ஸோ இந்த நம்பருக்கு பேர் வந்து டோட்டல் வேரியேஷன் சொல்லுவாங்க. டோட்டல் வேரியேஷன் ஆஃப் எஃப், இதை வந்து இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபைனைட் நம்பராக இருக்கணும். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து பவுண்டட் வேரியேஷன் ஃபங்க்ஷன்னா ஆன் ஏபி, நம்ம வந்து அந்த இதில் ஏபியில் உள்ள எந்த ஒரு சப் இன்டர்வல்லையும் எஃப் வந்து பவுண்டட் வேரியேஷன் ஃபங்க்ஷனாக வரப்போகுது. ஸோ எஃப் இஃப் வேரியேஷன் ஆஃப் எஃப் ஃபைனைட் ஆன் ஏபின்னா வேரியேஷன் ஆஃப் எஃப் ஆன் ஏஎக்ஸ், ரைட்? வேரியேஷன் ஆஃப், இதை வந்து நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி எடுக்காமல் நம்ம வந்து வி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். வி ஆஃப் எக்ஸுங்கிறது என்னென்னா வேரியேஷன் ஆஃப் எஃப் இந்த இன்டர்வல்ல ஏ கமா எக்ஸுங்கிற இன்டர்வல்ல, ரைட்? அதாவது வேரியேஷன் ஆஃப் எஃப்னா நமக்கு என்னென்னு தெரியும் இன்டர்வல் ஏபியில். அதே இது வேரியேஷன் ஆஃப் எஃப் இந்த இன்டர்வல் க்ளோஸ்டு ஏ கமா எக்ஸில் பார்க்குறோம். இது வந்து இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். For x belongs to AB, right? For x belongs to AB, v of x என்ன variation of f in the interval a comma x. இப்போ இது வந்து ஃபைனைட்டாக இருக்கும். this is finite எப்போன்னா if variation of f on AB இது வந்து ஃபைனைட்டாக இருந்ததுன்னா, ரைட்? இது வந்து ஃபைனைட்டாக இருந்ததுன்னா, அதே நேரத்தில் இந்த ஃபங்க்ஷனை பற்றி நம்ம என்ன சொல்ல முடியும்னா இது வந்து ஒரு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். ஸோ நம்பர் 1 v ஆஃப் a இது வந்து 0வாக இருக்கும். நம்பர் 2 x less than y-னா இம்ப்ளை வேரியேஷன் ஆஃப் x ஆன் த இன்டர்வல் a comma x is less than or equal to வேரியேஷன் ஆஃப் f ஆன் த இன்டர்வல் a comma y. இதையும் நம்ம சொல்ல முடியும். அப்போ v வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். இப்போ v இன்க்ரீசிங்னா நம்ம என்ன சொல்ல முடியும்னா அது வந்து கண்டினியூவஸ் எக்ஸப்ட் ஆன கவுண்டபிள் சப்செட் ஆஃப் ஏபி, க்ளோஸ்டு ஏபி. ஏன்னா நம்ம அந்த ரிசல்ட்டை பார்த்துருக்கோம். ஒரு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன்னா அந்த ரிசல்ட்டை பார்க்கல, அந்த ரிசல்ட்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒரு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா அது வந்து கண்டினியூவஸ் எக்ஸப்ட் ஆன கவுண்டபிள் செட். அதே நேரத்தில் இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. ஸோ லெட் டி ஆஃப் எக்ஸ் அல்லது டி ஆஃப் டி வந்து என்னென்னா v of t minus f of t for t belongs to AB. இப்போ v வந்து வேரியேஷன் ஃபங்க்ஷன். ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்ல முடியும்னா டியும் வந்து இன்க்ரீசிங்னு சொல்ல முடியும். தென் d is increasing on AB as v of tங்கிறது என்ன வேரியேஷன் ஆஃப் f அல்லது வேரியேஷன் ஆஃப் f ஆன் த இன்டர்வல் a comma t. ஸோ நான் நோட்டேஷனை இந்த மாதிரி மாற்றிக்கிறேன். வேரியேஷன் சஃபிக்ஸ் f அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்டர்வல் a comma b இந்த மாதிரி மாற்றிக்கிறேன். ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல முடியும்னா f of t வந்து f of t என்ன f of tங்கிறது வந்து v of t minus d of t. இது எப்போ if f is of bounded variation on AB. அப்போ நம்மக்கிட்ட ஒரு பவுண்டட் வேரியேஷன் ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம டிஃபரன்ஸ் ஆஃப் டூ இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் எழுத முடியும். அதே நேரத்தில் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன்லாம் வந்து என்ன ஆகுது
கண்டினியூஸ் எக்ஸப்ட் ஆன கவுண்டபிள் செட். ஸோ இது ஒரு கவுண்டபிள் செட்டில் டிஸ்கண்டினியூஸாக இருக்குது ஆன் ஏபி, இது இன்னொரு கவுண்டபிள் செட்டில் டிஸ்கண்டினியூஸாக இருக்குது. அதனால் இந்த டிஃப்ரென்ஸும் வந்து கண்டினியூஸ் எக்ஸப்ட் ஆன கவுண்டபிள் செட். அதே நேரத்தில் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனுக்கு வந்து லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட்லாம் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த ரிசல்ட் வந்து ரியல் அனாலிசிஸில் உள்ள ஒரு ரிசல்ட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது as vt plus dt plus exist for every t belongs to abங்கிறதுனால f of t plus exist for every t belongs to ab. Okay, for every t belongs to ab. ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்ட். இப்போது நான் இந்த பவுண்டட் டோட்டல் வேரியேஷன் அந்த v ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன், அதாவது வேரியேஷன் ஆஃப் f ஓவர் த இன்டர்வல் a, x ஃபார் எவரி x இன் a, b. ஸோ அதை வந்து இன்க்ரீசிங்னு சொன்னேன். அதே நேரத்தில் இது இன்னொரு ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. என்ன ப்ராப்பர்ட்டின்னா, ஸோ நான் இங்கே இந்த நொட்டேஷன்ஸை கொஞ்சம் மாற்றிக்கிறேன். ஸோ இங்கே t இது எஸ்ன்னு எழுதிக்கிறேன். இது வந்து ஸோ அதனால் இது TSன்னு வரப்போகுது. A less than C less than Bனா this imply V of B என்ன வேரியேஷன் ஆஃப் F ஓவர் AB. இது என்ன வரப்போகுதுன்னா this is equal to V of A, this is equal to V of C. ஓகே, இங்கே இந்த நோட்டேஷனை யூஸ் பண்ணால் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ இது வந்து எப்படி எழுதணும்னா வேரியேஷன் ஆஃப் F over AB, this is equal to variation of F over A to C plus variation of F over C to B. Okay, variation of F over. ஸோ இங்கே வந்து நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இந்த ஸ்மால் விங்கிறத யூஸ் பண்ணல. ஆனால் எஃப் வந்து டோட்டல் வேரியபிள் பவுண்டட் வேரியேஷன் ஃபங்க்ஷன் ஆன் ஏபி அப்படி இருந்ததுன்னா ஏ சிலையும் வந்து அது டோட்டல் பவுண்டட் வேரியேஷன் ஃபங்க்ஷனாக இருக்கும். அப்போ அதில் டோட்டல் வேரியேஷன் என்னன்னு பேச முடியும். அதே மாதிரி சி பிலையும் வந்து அது பவுண்டட் வேரியேஷன் ஃபங்க்ஷன். ஸோ டோட்டல் வேரியேஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இந்த ரெண்டுத்தோட சம்மு தான் வந்து வேரியேஷன் ஆஃப் எஃப் ஓவர் ஏபி. ஸோ இது வந்து ட்ரூ ஃபார் எனி சி பிட்வீன் ஏ அண்ட் பி. ஸோ இதுவும் வந்து ஒரு டோட்டல் வேரியேஷனோட ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டி. ஸோ இதையும் நம்ம அந்த ரிசல்ட்டில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக ஜஸ்ட் நம்ம ரீகால் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நான் இப்போ தேவையான ரிசல்ட் எல்லாம் ரீகால் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட் அந்த ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு லெம்மா இருக்குது, டெக்னிக்கல் லெம்மா. ஸோ அதை ஸ்டேட் பண்ணிவிட்டு அதை ப்ரூவ் பண்ணலாம். லெம்மா let z belongs to b of VAB. b of VAB na bounded variation function on the interval a comma b. Then there exists a unique, அதாவது நம்ம ஒரு யூனிக் there exists unique y belongs to normalized bounded variation on AB. ஸோ நார்மலைஸ்டு பவுண்டட் வேரியேஷன்னா என்ன, ஒய் ஆஃப் ஏ வந்து ஜீரோவாக இருக்கும். அதே நேரத்தில் ஒய் இஸ் ரைட் கண்டினியூவஸ் ஆன் ஓப்பன் ஏபி. ஓகே, பவுண்டட் வேரியேஷன்னா என்னன்னு தெரியும். நார்மலைஸ்டு பவுண்டட் வேரியேஷன்னா என்ன, அது இதுதான் டெஃபினிஷன். ஒய் ஆஃப் ஏ ஜீரோ, அதே நேரத்தில் ஒய் வந்து ரைட் கண்டினியூவஸ் அட் ஆன் த இன்டர்வல் ஏ கமா பி. நமக்கு வந்து ஏன்னா ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன், ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன்னா நம்ம வந்து ரைட் கண்டினியூட்டி பேச முடியும், லெஃப்ட் கண்டினியூட்டி பேச முடியும். ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் கண்டினியூவஸ். ஸோ இங்கே வந்து இது ஜஸ்ட் ரைட் கண்டினியூவஸ் ஆன் த இன்டர்வல் ஏபி. ஒரு யூனிக் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும் such that integral x dz Riemann-Stieltjes integral, this is equal to integral ab x dy for every x belongs to CAB. அது நம்ம எந்த ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் பவுண்டட் வேரியேஷன் ஃபங்க்ஷன்ஸை வச்சு நம்ம அது ரீமான்-ஸ்டில்ஜிஸ் இன்டகிரபிள்னு சொல்ல முடியும். இப்போ உங்கள் ஜெட்னு ஒரு பவுண்டட் வேரியேஷன் ஃபங்க்ஷன் இருக்குது, ஒய்ன்னு இன்னொரு பவுண்டட் வேரியேஷன் ஃபங்க்ஷன் இருக்குது. ஆனால் இந்த
ஜெட்டுக்கு நம்மளால் யூனிக்காக ஒரு நார்மலைஸ் பவுண்டட் வேரியேஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க முடியும் சச் தட் இந்த இன்டெக்ரல் ஈக்குவல் டு இந்த ரீமான் ஸ்டில்ஜியஸ் இன்டெக்ரல். அது மட்டும் இல்லை, இந்த ஒய்யை நம்ம எப்படி எடுக்கலாம்னா, இன்ஃபேக்ட் நம்ம வந்து ஒய் ஆஃப் டி இதை வந்து எப்படி எடுக்கிறோன்னா 0 if t equal to a, z of b minus z of a if t equal to b, z of t plus minus z of a if t belongs to open AB. இப்போ z வந்து நம்ம பவுண்டட் வேரியேஷன் சொல்லியிருக்கோம், ஆனால் ரியல் வேல்யூடா காம்ப்ளெக்ஸ் வேல்யூடான்னு சொல்லலை. ஆனால் ரியல் வேல்யூடாக இருந்தாலும் காம்ப்ளெக்ஸ் வேல்யூடாக இருந்தாலும், காம்ப்ளெக்ஸ் வேல்யூடுன்னா வந்து ரியல் பார்ட்டை பார்க்கணும், இமேஜினரி பார்ட்டு பார்க்கணும். Z பவுண்டட் வேரியேஷன், ஸோ அதனால் ரியல் பார்ட்டும் பவுண்டட் வேரியேஷன், இமேஜினரி பார்ட்டும் பவுண்டட் வேரியேஷன். அப்போது அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் வந்து ரைட் லிமிட், ஏன்னா எந்த ஒரு பவுண்டட் வேரியேஷன் ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் அதை வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் டூ இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனாக எழுத முடியும். அப்போ ரியல் பார்ட் ஆஃப் Z பார்க்குறோம், ரியல் பார்ட் ஆஃப் Z அது வந்து இந்த மாதிரி டிஃபரன்ஸ் ஆஃப் டூ இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், சே u1 மைனஸ் v1. u1 வந்து வேரியேஷன் ஆஃப் ரியல் பார்ட் ஆஃப் Z, v1ங்கிறது வந்து வேரியேஷன் மைனஸ் ரியல் பார்ட் ஆஃப் Z. அதுதான் வந்து இங்கே கன்வென்ஷனலாக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, எந்த ஒரு பவுண்டட் வேரியேஷன் ஃபங்க்ஷன் கொடுத்தாலும். அப்போ இது வந்து இதுக்கு ரைட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும் இந்த ஃபங்க்ஷனுக்கு, ஏன்னா u1க்கும் ரைட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும், v1க்கும் ரைட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும். அதே மாதிரி இமேஜினரி பார்ட் ஆஃப் Z அதை வந்து நம்ம u2 மைனஸ் v2ன்னு எழுதலாம். u2 வந்து இதோடைய டோட்டல் வேரியேஷன், v2 வந்து டோட்டல் வேரியேஷன் மைனஸ் இமேஜினரி பார்ட் ஆஃப் Z. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கும் இமேஜினரி Z-க்கும் வந்து ரைட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போது இங்கே Z ப்ளஸ்ங்கிறது வந்து ரைட் லிமிட் ஆஃப் Z, ஏன்னா ரியல் பார்ட்டுக்கு ரைட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது ஃபார் எவ்ரி டி, இமேஜினரி பார்ட்டுக்கு ரைட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது ஃபார் எவ்ரி டி. அந்த ரைட் லிமிட்டை வந்து நம்ம Z ஆஃப் டி ப்ளஸ்ன்னு குறிக்கிறோம். ஸோ அப்போ இது வந்து ஒரு வெல் டிஃபைன் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி டிஃபைன் பண்ணோன்னா ரைட். நம்ம ஒய்யை வந்து இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். அண்ட் அல்லது ஃபர்தர் வேரியேஷன் ஆஃப் ஒய் இஸ் லெஸ் than or equal to வேரியேஷன் ஆஃப் Z. அதாவது இது ஒய்யை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுங்கிற ஒரு ஐடியாவும் கொடுத்து, அதே நேரத்தில் வேரியேஷன் ஆஃப் ஒய் வந்து லெஸ் than or equal to வேரியேஷன் ஆஃப் Z. ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டியூவல் ஆஃப் சிஏபியை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ப்ரூஃப் லெட் Z ஆஃப் டி நம்ம வந்து இதை காம்ப்ளெக்ஸ் வேல்யூன்னு எடுத்துக்கலாம், u ஆஃப் டி ப்ளஸ் i v ஆஃப் டி, ரைட். u ஆஃப் டி ப்ளஸ் i v ஆஃப் டி, அல்லது u ஆஃப் டி v ஆஃப் டிக்கு பதிலாக ரியல் பார்ட் ஆஃப் டி plus I imaginary part of t. Okay, so இப்படி எடுத்துட்டோம்னா then real part of Z and imaginary part of Z are bounded. இது வந்து ரெண்டுமே belongs to BV of AB. இதை நம்மளால் வெரிஃபை பண்ண முடியும், ரைட், நம்மளால் வெரிஃபை பண்ண முடியும். ஸோ பவுண்டட் வேரியேஷனுங்கிறதுனால இது ரெண்டுமே வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் டூ இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். ஸோ தேர் எக்ஸிஸ்ட் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன்ஸ் u1, u2, v1, v2 such that real part of Z of t equal to u1 of t minus v1 of t and imaginary part of Z of t equal to u2 of t minus v2 of t for every t belongs to AB. ஸோ இதை நான் எப்படி எழுதணும், இந்த u1 v1லாம் என்னங்கிறது ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. Hence real part of Z of t plus and imaginary part of Z of t plus exists for every t belongs to open AB. ரைட், ஓப்பன் ஏபியில தான் நம்ம வந்து பேசுகிறோம். Z of t ப்ளஸ்ங்கிறது என்ன, வேர் ரியல் பார்ட் ஆஃப் Z of t ப்ளஸ்ங்கிறது என்ன, லிமிட் h டென்ஸ் டு 0 ப்ளஸ், அதாவது h வந்து 0-வா
ரைட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணுது, நம்ம இந்த வேல்யூவை பார்க்குறோம், ரியல் பார்ட் ஆஃப் z ஆஃப் t ப்ளஸ் ஹெச். இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும், அந்த வேல்யூவை ரியல் பார்ட் ஆஃப் z ஆஃப் t ப்ளஸ்னு நம்ம குறிக்கிறோம். ஓகே, அப்போது z ஆஃப் t ப்ளஸ் என்ன, திஸ் இம்ப்ளை z ஆஃப் t ப்ளஸ் என்ன, z ஆஃப் t ப்ளஸ் வந்து இதோடைய சம்மு, ரைட், that is real part of z of t plus iota times imaginary part of z of t plus for every t belongs to open AB. Okay, well, z of t plus வந்து exist ஆகுது. ஸோ நம்ம இப்போ வந்து இந்த y வந்து இந்த மாதிரி டிஃபைன் பண்ணலாம். ஸோ let y of t equal to 0 if t equal to a, z of b minus z of a if t equal to b, z of t plus minus z of a if t belongs to ab. Okay, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு, y of a equal to 0 வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு. இப்போ நம்ம y வந்து ரைட் கண்டினியூஸ் ஆன் ஏபின்னு சொல்லணும். ஸோ நம்ம வந்து ஒரு டீயை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ் t belongs to ab. ஓகே, ஃபிக்ஸ் t belongs to ab. இப்போ நமக்கு z of t plus எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ அதை யூஸ் பண்ணோன்னா, ஸோ தேர் எக்ஸிஸ்ட் delta greater than 0 such that if s belongs to t plus delta, நமக்கு என்ன தெரியும்னா, then modulus of z of t plus minus z of s is less than epsilon by 2, right? Given epsilon, so given epsilon greater than 0, there exists a delta. ஏன்னா ரைட் கண்டினியூஸ் டெஃபனிஷன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் யூஸ் பண்ணல. இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, y of t minus y of s less than epsilon னு சொல்லணும். given epsilon there is a delta such that y of t minus y of s is less than epsilon. அப்படி சொன்னோன்னா y வந்து ரைட் கண்டினியூஸ் அட் whenever t s belongs to t plus delta, ரைட்? அதாவது என்ன சொல்லணும்னா, ஸோ ஃபிக்ஸ் t belongs to ab given epsilon greater than 0, there exists a delta greater than 0 such that if s belongs to t plus delta, then modulus of y of t minus y of s less than epsilon சொல்லணும். இதை தான் வந்து ரைட் கண்டினியூஸ்க்கு நம்ம சொல்லணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன சொல்லிட்டோம்னா, டீயை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், z of t ப்ளஸ்ன்னு எழுதியிருக்கோம். ஸோ அதோடைய அர்த்தம் என்ன, given epsilon there is a delta such that whenever s belongs to in the interval, right limit at t minus z of s is less than epsilon by 2. இப்போ z வந்து, ஸோ பிக்டோரியலாக நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஸோ இங்கே t இருக்குது, t ப்ளஸ் டெல்டா இருக்குது, இப்போ இங்கே s எடுத்திருக்கோம். இப்போ ரைட் லிமிட் அட் எஸ்ஸும் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ நம்ம வந்து இன்னொரு டெல்டா ப்ரைம்னு ஒன்று கண்டுபிடிக்க முடியும், சச் தட், ஸோ லெட் delta prime greater than 0 such that s plus delta prime இது வந்து sitting inside t plus delta and modulus of z of s plus minus z of sங்கிறது பதிலாக, ஓகே, ஸோ நான் வந்து அதை யூன்னு வச்சுக்க, யூ இல்லை, ஓகே, h is less than epsilon by 2 whenever h belongs to s plus delta prime. ஸோ நம்ம இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இங்கே வந்து ரைட் லிமிட் அட் எஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. அதை யூஸ் பண்ணி நான் ஒரு டெல்டா ப்ரைம் எடுத்திருக்கேன். டெல்டா ப்ரைம் எப்படி எடுத்திருக்கேன்னா, இந்த எஸ் ப்ளஸ் எஸ்ஸுக்கும் எஸ் ப்ளஸ் டெல்டா ப்ரைம் அந்த இன்டர்வலே வந்து t ப்ளஸ் டெல்டாவில் வந்து இருக்குது. ஓகே, அந்த மாதிரி ஒரு பிகர் இன்டர்வல் கிடைக்கும். ஆனால் நம்ம வந்து இந்த டெல்டாவை ஸ்மாலாக எடுத்தோம்னா இந்த மாதிரி வந்து வரப்போகுது. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த டிஃபரன்ஸை வந்து எஸ்டிமேட் பண்ணலாம், y of t minus y of s, right, where s belongs to t plus delta, right, where s belongs to t plus delta. Okay,
ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் இது வந்து என்ன, ஒய் ஆஃப் டீங்கிறது என்ன, ஒய் ஆஃப் டீங்கிறது வந்து z ஆஃப் டி ப்ளஸ் மைனஸ் z ஆஃப் ஏ. ஒய் ஆஃப் எஸ் என்ன, மைனஸ் z ஆஃப் எஸ் ப்ளஸ் மைனஸ் z ஆஃப் ஏ. ஸோ அது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போது என்ன வருதுன்னா z ஆஃப் டி ப்ளஸ் மைனஸ் z ஆஃப் எஸ் ப்ளஸ், ரைட், இந்த குவான்டிட்டி. இப்போ நான் ஹெச்சை வந்து இந்த இன்டர்வல் எடுக்கிறேன், ஹெச்சை வந்து எஸ் டு எஸ் ப்ளஸ் டெல்டா ப்ரைமில் எடுக்கிறேன். ஸோ அப்படி எடுத்தோன்னா ஸோ ஹெச் பிலாங்ஸ் டு எஸ் டு எஸ் ப்ளஸ் டெல்டா ப்ரைம். அப்படி எடுத்தோன்னா அதை ஆட் பண்ணி z ஆஃப் ஹெச்சை ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. ஸோ z ஆஃப் டி ப்ளஸ் மைனஸ் z ஆஃப் ஹெச் ப்ளஸ் z ஆஃப் ஹெச் மைனஸ் z ஆஃப் எஸ் ப்ளஸ். ஓகே, ஸோ இப்படி பண்ணோன்னா ஹெச் வந்து எஸ் டு எஸ் ப்ளஸ் டெல்டா ப்ரைமில் இருக்குது, ஆனால் அது வந்து டி டு டி ப்ளஸ் டெல்டாவில் இருக்குது. ஸோ அது டி டு டி ப்ளஸ் டெல்டாவில் இருந்ததுன்னா நமக்கு வந்து இந்த கண்டிஷன் ட்ரூ. ஃபார் எனி ஹெச் பிலாங்ஸ் டு ஃபார் எனி எஸ் பிலாங்ஸ் டு டி டு டி ப்ளஸ் டெல்டா, இது ட்ரூ. இன் பர்டிகுலர் ஃபார் ஹெச் ஈக்குவல் டு எஸ், ரைட், இன் பர்டிகுலர் ஃபார் ஹெச் ஈக்குவல் டு எஸ். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட் குவான்டிட்டி வந்து லெஸ் தென் எப்சிலன் பை 2 என்னென்ன எடுக்கணும்னா எஸ் ஈக்குவல் டு ஹெச்னு எடுத்துருக்கோம், எஸ் ஈக்குவல் டு ஹெச். அல்லது இங்கே வந்து நீங்கள் வந்து இதை மாற்றிக்கோங்க. ஸோ whenever s prime is any element, right, s prime is any element. ஸோ இங்கே வந்து s prime equal to h. ஸோ s prime equal to hன்னு எடுத்தோன்னா இது வந்து less than epsilon by 2. ஆனால் இது வந்து மறுபடியும் less than epsilon by 2, ஏன்னா வந்து அந்த s primeக்கு வந்து ஒரு டெல்டா எக்ஸிஸ்ட் ஆகும், s primeக்கு ஒரு டெல்டா எக்ஸிஸ்ட் ஆகும் such that இது ட்ரூ. ஸோ இது வந்து epsilon by 2. So this is epsilon. அதாவது இங்கே வந்து ஒரு ரொம்ப நுணுக்கமாக நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும். என்னென்னா கொடுத்துருக்க டீக்கு டி ப்ளஸ் ஒரு டெல்டா எக்ஸிஸ்ட் ஆகுது, இந்த இன்டர்வலில் வந்து எஸ்ஸோட ரைட் லிமிட்டுக்கு கம்பேர் பண்ணுறோம். மறுபடியும் அந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எஸ்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஸ்மால் நெய்பர்ஹுட் பார்க்குறோம். அதில் வந்து z ஆஃப் எஸ் ப்ளஸ் மைனஸ் z ஆஃப் ஹெச் அது வந்து லெஸ் தென் எப்சிலன் பை 2. ஸோ அந்த பர்டிகுலர் வேல்யூ எடுத்துகிட்டு இதை வந்து லெஸ் தென் மாடுலஸ் ஆஃப் ஒய் ஆஃப் டி மைனஸ் ஒய் ஆஃப் எஸ் லெஸ் தேன் எப்சிலன் வந்து சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம எஸ்ஸை வேரி பண்ணாலும் இந்த இன்டர்வலும் வேரி ஆக போகுது, அந்த இன்டர்வல் வேரி ஆகும்போது இந்த ஹெச்சும் வேரி ஆக போகுது. பட் நெவர்தலெஸ் இந்த வேல்யூ வந்து ஆல்வேஸ் லெஸ் தேன் எப்சிலன். ஹென்ஸ் y is right continuous at t belongs to open AB. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரைட் கண்டினியூஸ் மட்டும் சொல்லியிருக்கோம், டோட்டல் வேரியேஷனையும் அதே நேரத்தில் அந்த இன்டெக்ரல் வந்து சேமுங்கிறதையும் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ப்ரூவ் பண்ணலாம். நன்றி.